மதுரையிலிருந்து பார்த்தீங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை கோயில் போகிறதுக்கு நமக்கு சூப்பரான பஸ் ட்ராவல் ஜர்னி தான் நம்ம இப்போ பண்ணியிருந்தோங்க. மதுரையிலேருந்து பாலக்காடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பஸ்லையும், கேரளாவில் இருக்க பாலக்காட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ஆப்ரேட் ஆகிற மின்னல் பஸ்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணியிருந்தோங்க. இந்த மின்னல் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணியிருந்தேன். பஸ்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2+2 சீட்டு தான், புஷ்பேக் சீட்டு தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ப்ளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பஸ்ஸுக்கு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டாப்பிங்கிட்ட கொடுத்துருந்தாங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் நைட்டு 8 மணிக்கு எடுத்து கோழிக்கோடு, கண்ணூர், மங்களூர், உடுப்பி வழியாக தான் பார்த்தீங்கன்னா மூகாம்பிகை கோயிலுக்கு மறுநாள் காலையில் 6:20க்கு நம்மளை கூட்டு போய் சேர்த்தாங்க. இந்த பஸ்ஸுக்கு பேர் மின்னல் வச்சுருக்காங்க. ஆனால் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மின்னலுங்கிற பேருக்கு ஏற்றாப்பில் தான் வண்டியோட ஸ்பீடும் செம்மையாக இருந்துச்சுங்க. நான் ட்ராவல் பண்ண மிரண்டே போயிட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது. இந்த பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் இருந்து கொல்லூர் வரைக்கும் டோட்டலாக டிக்கெட் ஃபேர் வந்து 781 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிமாண்டான பஸ்ஸு. வீக்கெண்டில் டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி வந்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கோங்க. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முழு அனுபவம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம நீங்கள் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.